வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஈஸியாக டேஸ்ட்டாக வேகமாக பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரைஸ். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விடலாம். இதில் காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானது, ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள் ரைஸை பண்ண ஆரம்பிக்கலாம். அரை கப் அரிசியை 1க்கு 2.5 பங்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி வச்சோம்னா நல்லா உதிராக இருக்கும். இதில் லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 1/4 கப் பட்டாணி, 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நிறைய சேர்க்காம ஓரளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து 3/4 பங்கு அளவுக்கு தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். இந்த காய் ஃபுல்லாக வெந்துடாமல் 3/4 பங்கு அளவுக்கு வேகணும். அது வரையும் இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் விட்டுக்கலாம். சேர்த்த தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. காயும் 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், பட்டையும் ஏலக்காவும் பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த கடலைப்பருப்பு பொன்னிறமாக வரட்டும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. அது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கறிவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு. இந்த வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதே வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு குடமிளகாவில் பாதி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். குடமிளகா வந்து வேகமாக குக் ஆகிருங்கிறதுனால காய்கள்லாம் வேக வைக்கும்போது நம்ம சேர்க்கலை. இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். குடமிளகா வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குடமிளகாவை 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ 3/4 பங்கு அளவுக்கு வெந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போது தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுடலாம். முக்கால் பங்கு அளவுக்கு வெந்த காய்களை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சாதம் வந்து நம்ம மீதி இருக்கிற சாதத்துலேயும் இந்த மாதிரி செய்யலாம். நான் இந்த ரெசிபிக்காக சாதம் வந்து வடித்து செஞ்சேன். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். காய்கள்லாம் சேர்றதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் கூட தேவைப்படாது. வடகம், சிப்ஸு இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.